trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajab Priya. Thank you so much for 5.5k subscribers for the trust and support. Every week weekly analysis video நம்ம போஸ்ட் பண்ணிட்டே தான் வரோம். And அதை தொடர்ந்து ஒரு நாளும் பேங்க் நிஃப்டில என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு, நம்ம என்ன ட்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றதையும் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டே தான் வரேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் பிளேலிஸ்ட் போயிட்டு பிளேலிஸ்ட் கண்டர்ல மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அண்ட் அலாங் வித் தட் வீக்லி அனாலிசிஸும் இருக்கு. இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்லயும் இருக்கிற வீடியோஸை பாருங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் சிபிஆர் பத்தி இப்போதான் லேர்ன் பண்றீங்க அண்ட் எல்லா கான்செப்ட்ஸும் கிளியரா புரியணும் அப்படின்னா சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல எல்லா வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி. அண்ட் இன்னைக்கான வீடியோல இந்த வாரத்துக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளியர் ட்ரெண்ட் அனாலிசிஸ், என்னென்ன ஹர்டில்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அலாங் வித் தட் நவம்பர் மந்த்துக்கான பெஸ்ட் ஸ்டாக்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஸ் யூஸ்வல் பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் 1 hourோட ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வாரம் சிபிஆர் எனக்கு இந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு. ஸோ மீடியம் சைஸ் சிபிஆர் தான். ஸோ சிபிஆர் இஸ் அ மீடியம் சிபிஆர். அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா சிபிஆர் டு R1 previous week high and CPR to S1 previous week low மீடியமா இருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 previous week high and S1 previous week low கொஞ்சம் வைடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோல வாட் we will expect until and unless candle CPR to R1 previous week high level and CPR to S1 previous week low level இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் whatever the trend is bullish or bearish அது டெம்பரவரியா இருக்க போகுது. அண்ட் அந்த ரீஜியனை கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு கிளியரான அக்ரெசிவான ட்ரெண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுதான் சிபிஆர் சொல்லக்கூடிய இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் டுடேஸ் ஓப்பனிங். இப்போ சிபிஆர் ஓகே, கேண்டில்ஸ் எப்படி இருக்கு? ஸோ கேண்டில்ஸ் எனக்கு சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இன்னைக்கான கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது கடைசியா வீக்லி சிபிஆருக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆயிருக்கு. அப்ப இதுக்கான ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் புல்லிஷ். And until and unless it is below R1 previous week high, and the bull trendum, it's going to be the temporary bull trend. And நான் ஃப்ரைடே போட்ட வீடியோலயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். டெய்லி சார்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனும் நான் கொடுத்திருந்தேன். விச் மீன்ஸ் டெய்லி சார்ட்ல இதுக்கு முன்னாடி உள்ள இம்பார்ட்டன்ட் ஹை லெவல், அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை லெவல் கரண்ட்லி இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி குட் சப்போர்ட். ஸோ கேண்டில்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்தாதான் நெக்ஸ்ட் பேர்ஸ் என்டர் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா புல் சைட் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருந்து. அண்ட் அகைன் எக்ஸாக்ட்லி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு டூ ஆர் டைஸ் லெவல்ல இருக்கு. இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்ல பிரேக் பண்ணுதான்றத வச்சுதான் we can decide the further direction அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து மார்க்கெட் ஸ்டார்டட் ரிவர்சிங் பிகாஸ் எக்ஸாக்டா இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ல இருந்தது. அதனால எனக்கு இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 1 hour சார்ட்ல வீக்லி சிபிஆருக்கு மேலதான் கேண்டில்ஸ் இருக்கு. Okay, so the trend is bullish but temporarily bullish. And daily chart பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்குமே கேண்டில்ஸ் இது ஓப்பன் அபவ் மந்த்லி சிபிஆர். ஏன்னா போன மாசம் பார்த்தோம்னா பியூட்டிஃபுல்லா இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் இருந்தது. கேண்டில்ஸ் நல்லா இந்த நேரோ சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்து இட் கேவ் அ பியூட்டிஃபுல் ரேலி ஃபார் த பாஸ்ட் மந்த். ஸோ இந்த மாசம் கொஞ்சம் ஒயிட் சிபிஆர் தான், பட் கேண்டில் ஓப்பன் அபவ் த ஒயிட் சிபிஆர் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். அப்போ எனக்கு டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்குமே ட்ரெண்ட் டெம்பரரி புல் ட்ரெண்ட் தான் பிகாஸ் இட் இஸ் ஸ்டில் பிலோ ப்ரீவியஸ் மந்த் ஹை. அதே மாதிரி 1 hour சார்ட்லயும் வீக்லி சிபிஆருக்கு மேல வந்துடுச்சு அண்ட் ஸ்டில் இட் இஸ் பிலோ ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல் அப்படின்றதுனால இது டெம்பரரி புல் ட்ரெண்ட் தான். அப்போ பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா கிளியர்லி புல்லிஷ் அப்படின்றது டவுட்டே வேண்டாம். பட் தட் புல்லிஷ் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி ஸ்லக்கிஷ் சின்ஸ் இட் இஸ் இன்சைட் சிபிஆர் டு R1 லெவல். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இஃப் இன் கேஸ் எனக்கு அப்கமிங் டேஸ்ல சிபிஆருக்கு கீழே பேங்க் நிஃப்டியில க்ளோஸ் வைக்குது 1 hourல அப்படின்னாலுமே நெக்ஸ்ட் இமீடியட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் இஸ் ஹியர்.
Okay, it is nearly at 57,600 level. இந்த important level break down ஆனாதான் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஃபால வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். until and unless எனக்கு சிபிஆருக்கு கீழேயே கேண்டில்ஸ் வந்தாலும் that is going to be the temporary bearishness. ஏன்னா சிபிஆர் பொறுத்த நமக்கு தெரியும் இல்லையா, கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கும் S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கும் நடுவுல இருந்ததுன்னா பேட் ட்ரெண்டா இருந்தாலும் டெம்பரவரியா தான் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால இப்போதைக்கு கிளியரா எனக்கு ட்ரெண்ட் வந்து 1 ஹவர்லயும் சரி டெய்லியும் சரி புல்லிஷா இருக்கு. until and unless இந்த ஜோனை தாண்டி கீழே வராத வரைக்கும் bulls will be active. பேங்க் நிஃப்டில சிபிஆரோட அனாலிசிஸ். now we'll check நிஃப்டி. அண்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு. நிஃப்டில வந்து wide CPR and distance between CPR to R1 previous week high and S1 previous week low அதிகமா தான் இருக்கு. and distance between this R1 previous week high அந்த லெவலும் வந்துட்டு அதிகமா தான் இருக்கு. ஸோ எல்லாமே அது வைடா இருக்கு அப்படிங்கும் போது the CPR is wide and most இந்த மாதிரி wide CPR இருக்கும் போது நம்ம வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கேண்டில்ஸ் எக்ஸாக்டா இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தோம்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் it opened below weekly CPR and it completely survived below weekly CPR. அப்ப as per this CPR alignment இங்க ட்ரெண்ட் என்னன்னு கேட்டா bearish. Okay, still it is completely below weekly CPR. நம்ம ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல bearish தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் அந்த bearish ட்ரெண்ட் வந்து it's a temporary bearish trend. ஏன்னா previous week high and S1 இந்த லெவலை தாண்டி கீழே வந்தாதான் that is going to be aggressive until and unless the trend is going to be temporary. அப்ப சிபிஆர் பொறுத்த வரைக்கும் நிஃப்டில ட்ரெண்ட் பேரிஷ் தான். until and unless candles closes above the டாப் சென்ட்ரல் பிவோட் நம்ம பேர் சைடு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இந்த சைடு ஒரு பேரிஷ் ட்ரெண்டா இருந்தாலும் ஒரு டெம்பரவரியான பேரிஷ் ட்ரெண்டா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே ப்ரீவியஸ் வீக் லோ லெவலை தாண்டி பிரைஸ் கீழே வரவே இல்லை. So the price is dancing between bottom central pivot and previous week low level. So இந்த range break பண்ணி வெளியே வந்தாதான் further direction நமக்கு தெரியும். Now we'll check the daily chart. daily chart பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. அதாவது மந்த்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. So monthly சிபிஆருக்கு மேல இருக்குன்னா as per daily chart the trend is going to be bullish. But temporarily bullish because in the previous month hike கீழே இருக்கிறதுனால அப்ப டெய்லி சார்ட்ல எனக்கு சிபிஆருக்கு மேல இருக்கு, 1 hour சார்ட்ல சிபிஆருக்கு கீழே இருக்கு. இப்போ இதோட ட்ரெண்ட் காரலேஷன் என்ன? லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து இப்போ வரைக்கும் நிஃப்டில புல்லிஷா தான் இருக்கு ஆஸ் பர் டெய்லி சார்ட். அண்ட் இந்த ஜோன் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் த 1 year ஹை லெவல். ப்ரீவியஸா இந்த லெவலை தாண்டி 1 year மார்க்கெட் மூவே ஆகல. இப்போதான் 2024க்கு அப்புறமா இப்போதான் மார்க்கெட் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் லெவலை தாண்டி நிஃப்டி வந்து மேல சர்வைவ் ஆயிருக்கு. So this important zone will act as a very good support level. It is at 25,600 to 25,700 level வந்து ஒரு important support zone act ஆகும். And more or less எனக்கு monthly CPR-ம் இங்க தான் இருக்கு. So monthly CPR will act as a support and நம்மளோட important zone will act as a support. அப்ப இந்த zone வந்து இன்னைக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகி ஒரு green candle close வச்சிருச்சு. So until and unless இந்த zone break ஆகாத வரைக்கும் 1 hourல கேண்டில் சிபிஆருக்கு கீழேயே இருந்தாலும் இந்த லெவல்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ இந்த ஜோனை கீழே உடைச்சாதான் அக்ரஷன் வரும். அப்பதான் டெய்லி சார்ட்லயும் ட்ரெண்ட் மாறும். அப்போ லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து எனக்கு புல்லிஷ், பட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து எனக்கு 1 hourல பேரிஷா இருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். இஃப் இன்கேஸ் இந்த லெவல் எல்லாம் தாண்டி வருது, பாட்டம் சென்ட்ரல் பிவட்டை தாண்டி வருதுன்னா டெஃபினெட்லி இட் வில் ட்ரை டு ரீச் சென்ட்ரல் பிவட் தென் டாப் சென்ட்ரல் பிவட். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெண்ட் வந்து புல்லிஷா மாறும். இல்ல எனக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன் கீழே பிரேக் ஆகுது டெய்லி சார்ட்ல அப்படின்னா டெஃபினெட்லி த ட்ரெண்ட் வில் சேஞ்ச் இன்டு பேரிஷ் மோட் இன் டெய்லி சார்ட். ஸோ இப்போ இந்த ஜோன் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் இன் நிஃப்டி. எப்படி பேங்க் நிஃப்டியில இம்பார்ட்டன்ட் ஜோன் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருக்கும், அதே மாதிரி இதுல டிசைடிங் ஃபேக்டர் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன் தான். ஸோ ஆஸ் பர் 1 hour வாட் இஸ் த ட்ரெண்ட்? பேரிஷ், ஸ்லக்கிஷா இருக்கும் அந்த பேட் ட்ரெண்ட். until and unless எனக்கு இந்த சிபிஆரை தாண்டி கேண்டில் மேல வராத வரைக்கும் புல் சைட் நம்ம நிஃப்டியில ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ட்ரெண்ட் நம்ம பேரிஷ்ன்னு தான் சொல்லுவோம்.
பட் லாங் டைம் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கறச்ச இட் இஸ் புல்லிஷ் as per daily chart. But intraday for scalping, we will look at the short term trend only in 1 hour chart. In that case, definitely அந்த trend வந்து bearish இருக்கும் until and unless CPR க்கு மேல வராத வரைக்கும். And if candles are stuck inside these two levels in upcoming days அப்படின்னா அந்த லெவல்குள்ள இருக்கும்போது மார்க்கெட் சைட்வேஸ் ஆகும். இப்போ அந்த டைம்ல நம்ம ட்ரேட் எடுக்கும்போது காஷியஸா இருக்கணும். So this is the trade plan and levels in Nifty and Bank Nifty. Overall trend என்னன்னு பார்த்தாச்சு daily chartல 1 hour trend என்னன்னு பார்த்தாச்சு and hurdlesம் mark பண்ணியாச்சு. So as I said, இந்த daily chartல இருக்கக்கூடிய அந்த important support level ஒரு important zone. நீங்களும் இதை உங்க chartல mark பண்ணிக்கோங்க and இது support act ஆச்சுன்னா next market will travel till high level. So அது என்ன high level? R1 previous week high in 1 hour chart. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் இம்பார்ட்டன்ட் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகேன் ப்ரைஸ் வந்து 57,600 லெவல், இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஜோன். அண்ட் நெக்ஸ்ட் இஃப் இட் இஸ் கம்மிங் அப், இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஹியர் விச் இஸ் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை இன் 1 hour இந்த ஜோன். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு ஜோன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு அண்ட் நிஃப்டியோட ஷார்ட் டைம் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பேரிஷா இருக்கு. ஸோ வென் போத் த இண்டைசஸ் ஆர் லைக் ஃபாலோவிங் த டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் அந்த டைம்ல வி ஷுட் பி வெரி காஷியஸ். ஏன்னா இது யூஸ்வலா நிறைய தியரிஸ்ல தான் சொல்லுவாங்க வென் போத் த இண்டைசஸ் ஆர் டிராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் something fishy is happening in the market, something is cooking behind அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எனி டைம் எனி இண்டெக்ஸ் கேன் ட்ராக் த அதர் ஒன். அதனால எனக்கு வந்து பேங்க் நிஃப்டியில வந்து புல் ட்ரெண்ட் இருந்தாலும் தட் இஸ் அ டெம்பரவரி ட்ரெண்ட் ஆஸ் ஆஃப் நவ். நிஃப்டியில பேட் ட்ரெண்ட் இருந்தாலும் தட் இஸ் அ டெம்பரவரி ட்ரெண்ட் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து எந்த இண்டைசஸ்லயுமே எப்போ அக்ரெஷனுக்குள்ள போகுது லெவல்ஸ் என்ன இதெல்லாம் இம்பார்ட்டண்டா பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் வி ஹாவ் டு ட்ரேட் கேர்ஃபுல்லி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் இண்டைசஸ் அதாவது நல்ல வால்யூம்ல இருக்கக்கூடிய இண்டைசஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் டிராவல் டுகெதர், ஒரே டைரக்ஷன்ல போகும். அதாவது இங்க இருந்து இது ரிவர்ஸ் ஆகுதுன்னா அதே பாயிண்ட்ல வந்து பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஓவரால் டைரக்ஷன் பார்த்தா மோஸ்ட்லி சிமிலரா தான் இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆகும் போது we should be little cautious in our positions. Okay, fine. So this is all about Nifty and Bank Nifty's trade plan. So one more thing, என்ன நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா previously I have posted Insight Plus Narrow CPR video. ஸோ இந்த பவர் ஆஃப் இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் வீடியோ யாராவது பார்க்கலன்னா அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. பிகாஸ் எவ்ரி மந்த் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்றது இல்லை பொசிஷனல் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றது அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் வி ஸ்டார்டட் போஸ்டிங் வீக்லி இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் ஆஸ் வெல் அஸ் மந்த்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ். இப்போ மந்த்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ்ல வந்து இந்த டைம் பார்த்தோம்னா நியர்லி ஒரு 20 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த ஸ்டாக்கோட லிஸ்ட். இந்த 20 ஸ்டாக்ஸ்ல பெஸ்ட் ஒன்னு நான் எப்படி பிக் பண்றது, எப்படி இருந்தா கன்விக்ஷன் அதிகம், ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் நவ். சி அந்த மந்த்லி சிபிஆர் லிஸ்ட்ல நிறைய ஸ்டாக்ஸ் 20 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 3 ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் இருக்கிற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த்கான பேங்க் நிஃப்டியோட சார்ட். Listen carefully, Bank Niftyயோட daily chartல we got insight plus beautiful narrow CPR. And start of the monthலயே இருந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டா அந்த CPRல சப்போர்ட் எடுத்து it started moving up. அந்த insight plus narrow CPR that too in daily chart வந்து it's not a frequent pattern. நமக்கு வந்து கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும், எப்பவாவது தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப் இருந்தது. நீங்க இதை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் கேண்டில் இட் டுக் பர்ஃபெக்ட் சப்போர்ட் அட் சிபிஆர், அதுக்கப்புறம் நல்லா வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரி இதுல இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்து மேல வர அன்னைக்கு இஃப் யூ செக் 1 hour சார்ட் ஆல்சோ 1 hourலயும் இட் வாஸ் அபவ் வீக்லி சிபிஆர். வீக்லி சிபிஆருக்கு மேல அன்னைக்கு ஒரே நாள் டிராவல் பண்ணி மேல போய் டில் R1 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆயிருந்தது. ஸோ வீக்லி சிபிஆர்லயும் எனக்கு மேலதான் வருது. ட்ரெண்ட் இஸ் பிகமிங் கிளியர்லி புல்லிஷ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுக்கும் போது இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட்.
இதுல வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ட்ரீஸ் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம போடுற ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல எப்படி செக் பண்ணணும் அண்ட் டிபிஆர் பேஸ்ட் என்ட்ரீஸ் வந்து எப்படி ஹையர் கன்விக்ஷனோட டைரக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி சார்ட்ல சிபிஆர் சப்போர்ட் பிளஸ் இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் அப்படின்னா இன் தட் கேஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல இருந்து ஜஸ்ட் நான் ஒரு 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் லைக் இன்சைட் சிபிஆர். ஸோ லெட் மீ ஹைட் த கேண்டில்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இது பார்த்தோம்னா இன்சைட் சிபிஆர். அண்ட் தென் நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், நமக்கு நிறைய இன்சைட் சிபிஆர் பிளஸ் நேரோ சிபிஆர் இருக்குன்னா இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 அண்ட் S1 இஸ் ஹை தென் அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். நார்மலா இருக்கிறது அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ சோலார் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா வி காட் இன்சைட் சிபிஆர் அண்ட் த டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ நார்மல். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல செட்டப். அண்ட் செகண்ட் வந்து பிஐ இண்டஸ்ட்ரீஸ். யூ கேன் செக் பிஐ இண்டஸ்ட்ரீஸ்லயும் இன்சைட் சிபிஆர் அண்ட் யூ கேன் செக் த டிஸ்டன்ஸ். ஜஸ்ட் இப்போ மியூச்சுவலா பேக் வச்சா உங்களுக்கு தெரியும் இதை விட இந்த டிஸ்டன்ஸ்லாம் எவ்வளோ கிட்ட இருக்கு அப்படின்னு. ஸோ சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் மந்த் லோ இஸ் லெஸ் நார்மல். அப்போ மீடியமா இருக்கும் போது தட் வில் பி குட். அது இன்சைட் சிபிஆர் டூ. அண்ட் ஃபைனலி ஏபிபி இந்தியா. ஏபிபி இந்தியா பார்த்தோம் அப்படின்னாலுமே இட் இஸ் லைக் இன்சைட் சிபிஆர். Last month also we got narrow CPI, but other vida in the time nalla narrow plus inside. And even if you check the distance between CPR to R1 and S1 is also quite normal. So now if we switch on the candles, exact on the important CPR support la irukku. So nalla healthy green candle in close aayirukku. And in PI industries also you can see nalla CPR support la irundhu market is moving up. And சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ இங்க இருந்தும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஹாஸ் ஃபாலன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அண்ட் நவ் வி காட் இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் அண்ட் பியூட்டிஃபுல் சப்போர்ட் அட் சிபிஆர் லெவல்ஸ். ஸோ அதே மாதிரி தான் பிஐ இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஃபாலோட் பை த குட் ஃபால் வி காட் த செட்டப். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து செட்டப் இஸ் லுக்கிங் சோ குட். ஸோ அந்த 20 ஸ்டாக்ஸ்ல இந்த ஸ்டாக்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 அண்ட் S1 மீடியமா இருக்கு, இன்சைட் சிபிஆரா இருக்கு, கேண்டில்ஸ் அந்த சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது. மீன்வேல் எனக்கு 1 ஹவர்லயும் ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கு. அப்போ இந்த லெவல்ஸ் இந்த ஜோன்ஸ் அண்ட் தென் இதுலயும் யூ ஹேவ் டு மார்க் த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஹர்டில்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஹவு வி ஆர் டூயிங் இட் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஹர்டில்ஸ் அண்ட் லெவல்ஸ் யூ ஹேவ் டு மார்க் இட் ஆன் யுவர் ஓன் செல்ஃப். அது பேஸ் பண்ணி யூ கேன் பிளான் யுவர் என்ட்ரி. ஸோ ஒரு மந்த்லி ஸ்டாக் லிஸ்ட் நம்ம போஸ்ட் பண்றோம் இல்ல வீக்லி ஸ்டாக் லிஸ்ட் போஸ்ட் பண்றோம் அப்படின்னா இஃப் யூ செக் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ் அதை ஃபில்டர் அவுட் பண்ணி அதுல பெஸ்ட் ஒன்னை பிக் பண்றதுக்கு டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப். So this is all about today's video. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க and do share it with your trading friends and community. And if you have any queries, please let me know in the comment section. So அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். So we'll see you on the next video. Until then, bye. Take care.